வணக்கம் நேயர்களே, இது உங்கள் சானல் ஜி. இன்றைய நவராத்திரி திருவிழா நிகழ்ச்சியில் pani ma pa ga ma pani sa 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 ni 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 pa 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 ma ga ma pani ma pa ga ma pani sa sa ga ga ni sa ni pani ni pa pa ma ga pa ma ni pa sa ni ni sa sa ga ni sa ni pani ni pa pa ma ga pa ma ni pa sa ni ni sa ni sa ga pa ni sa ga ma pa ni pa sa ni pani sa ga mama ga sa ni ni pa pa ni ni mama pa pa ga ma pa sa ga ma pa ni sa ni pa ga ma pa ni hi ma gi ri da na e malate amba ஈஸ்வரி ஸ்ரீ லலிதே மாமவ ஹிமகிரி தனயே ஹே மலத்தே பாசாங்குஷேஷு தந்தகரே அம்ப பாசாங்குஷேஷு தந்தகரே அம்ப பாசாங்குஷேஷு தந்தகரே அம்ப பராத்பரே நிஜ பக்தபரே அம்ப பாசாங்குஷேஷு தந்தகரே அம்ப பராத்பரே நிஜ பக்தபரே ஆசாம்பர ஹரி ஆசாம்பர ஹரி கேசவிலாசே ஆசாம்பர ஹரி கேசவிலாசே ஆனந்த ரூபே அமிர்த பிரதாபே ஆனந்த ரூபே அமிர்த பிரதாபே சசனி நீனி பபா பமக கமக மபனி மபக மபனி சா சகல சனி சசனி பனி நி பபா மக மமக பமனி பசனி பசனி நிசா நிசக பனி சக மப சக மபனி பசனி கசனி பனி சக மமக சசனி நி பபனி நி மம பபக மப சக மபனி சனி பக மபனி ஹிமகிரி தனயே மலத்தே அம்ப ஈஸ்வரி ஸ்ரீ லலிதே மாமவ ஹிமகிரி தனயே ஹே மலத்தே
உதிக்கின்ற செங்கதிர் உச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. அம்மையாய் அப்பனாய் உலகுக்கே அம்மை அப்பராக விளங்கக்கூடிய பராசக்தி என் பெரும் கருளை பெரும் நன்னாளிலே இந்த நவராத்திரி திருநாள் பெரும் சிறப்பு வாய்ந்தது. வாழ்விலே மனிதனுடைய மனமானது நிம்மதியினை தேடி அலைகின்றது. நிம்மதி எதில் உரைகின்றது? ஒரு மனிதன் பெறும் வெற்றியில். வெற்றியினை பெற வேண்டுமையானால் நம்முடைய உழைப்பு, மனதின் உறுதி என்பதனையும் கடந்து இறைவனுடைய அனுகிரகம் இன்றி அமையாததாக இருக்கின்றது. வெற்றியை அருளும் நாயகியாக வேத வள்ளியாக விளங்கும் அன்னை மகிஷனை வதம் செய்யும் பொருட்டு 9 ராத்திரிகள் தவம் இருந்தார். முதல் 3 நாட்கள் மலைமகள் பார்வதியாக, அடுத்த 3 நாட்கள் மலைமகள் மகாலட்சுமியாக, கடைசி 3 நாட்கள் கலைமகள் வாணியாக அன்னை தவம் இருந்து 10வது நாளிலே தசமி நன்னாளிலே மகிஷனை மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் புரிந்து முப்பெரும் தேவியரும் மூர்த்தியரும் தேவரும் ஏவரும் கண்டு வியக்கும் வண்ணம் ஆதி பராசக்தியாக பரங்கருணையின் சொரூபமாக கருணையின் உருவமாய் கலைகளின் வடிவமாய் ஆனந்த ரூபமாக அபிராம வள்ளியாக அனைவருக்கும் காட்சி கொடுத்தார். அன்னை மகிஷனை வதம் செய்து வெற்றியினை இப்புவியில் நிலைநாட்டிய அந்நாள் விஜயதசமியாக கருதப்படுகின்றது. ஒவ்வொருவரும் தாம் இருக்கின்ற துறைகளிலே வெற்றியினை பெற வேண்டுமே ஆனால் அன்னையின் திருநாமங்களை மனதால் நினைந்து இந்த 9 ராத்திரியும் நாமும் அன்னை மகிஷனை வதம் செய்யும் பொருட்டு இறைவனை நினைத்து தவம் இருந்தால் நாம் வாழ்விலே வெற்றியினை பெற வேண்டும் என்று அன்னையை மனதால் நினைத்து தவம் இருந்தோமே ஆனால் தசமி நாள் நமக்கு விஜயதசமியாக விளங்கும் என்பது நவராத்திரியின் பெரும் தத்துவம். அகிலாண்ட ஈஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, அண்ட சராசரங்கள் எங்கும் நிறைந்திருக்கும் ஆதி பராசக்தி, வேதங்கள் போற்றும் வேதவள்ளி, மறைகளில் உரையும் மகேஸ்வரி, ஆகமங்கள் போற்றும் சிவாகாம சுந்தரி இந்த நவராத்திரி 9 நாட்களிலும் மகேஸ்வரியாக, ராஜராஜேஸ்வரியாக, வாராகியாக, மகாலட்சுமியாக, மோகினியாக, சண்டிகா தேவியாக, சாம்பவியாக, நரசிம்ம தாரணியாக, பரமேஸ்வரியாக 9 தினங்களிலும் 9 வடிவங்கள் கொண்டு அருள் பக்தர்களுக்கு அருள் மலையை பொழிந்து கொண்டிருக்கின்றார். அன்னை எண்ணிலடங்கா திருக்கோவில்களில் நம் கண்ணிலடங்கா அருள் கோலங்கள் கொண்டு நம் வாழ்விலே வளங்களையும் இன்பங்களையும் அள்ளி சேர்ப்பதற்காக 9 தினங்களில் காத்து கொண்டிருக்கின்றார். நாமும் இந்த நவராத்திரி நன்னாளிலே அன்னையின் திருநாமங்களை மனமால் நினைந்து அன்னையின் திரு விளையாடல்களை நம் காதால் சுவைத்து அன்னையின் திருக்கோலங்களை கண்ணார கண்டு அன்னையை உள்ளன்போடு உருகி தொழுதினோமே ஆனால் அவளுடைய அருளால் நம் வாழ்விலே வெற்றி என்றென்றும் நிலைத்திருக்கும், அன்னையின் அருள் துணையிருக்கும் என்று கூறி பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர், உயிரவி உண்ணும் உயர்ச்சண்டி, காளி, ஒளிருங்கலா, பைரவி, மண்டலி, மாலினி, சூலினி, வாராகி என்று பைரவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரை அன்னையின் திருநாமங்களை அன்னையின் பாடல்களை மனதால் பாராயணம் செய்தோமையானால் வாழ்விலே இந்த நவராத்திரி திருநாளின் இறுதியை போன்று என்று என்றும் விஜயம் நமக்கு கிட்டும் என்று கூறி அன்னையின் ஆசி நம்மோடு இருக்க வேண்டும் என்று அன்னையை வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜியில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastsanalg@gmail.com. வணக்கம் நேயர்களே, கிரவுண்ட் புலவர் என்ற தலைப்பில் கட்டணமில்லா வெபினார் ஒன்றை அக்டோபர் 2ஆம் தேதி G3 கார்டன் நடத்துகிறது. இதில் பங்கு பெற்று பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வருகையை info@natureforfuture@gmail.com என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பி உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளவும்,
அக்டோபர் 2ஆம் தேதி கிரவுண்ட் ஃப்ளவர் என்ற தலைப்பில் கட்டணமில்லா வெபினார்